பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. பிறகு ரோகிணி நட்சத்திரமும் வருகிறது. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை என்பதை இப்பொழுது சொல்ல இருக்கிறோம். சனிக்கிழமை ராகு பகவானுக்கும் உரியது, சனி பகவானுக்கும் உரியது. இன்னைக்கு சனி ராகு ரெண்டு பேருக்கும் பரிகாரம் பண்ண வேண்டியது முக்கியம். யார் பண்ணணும், எந்த ராசிகள் எல்லாம் சேர்த்து நாங்கள் இப்போ சொல்றோம். இன்னைக்கு அஷ்டமி நவமியினுடைய பாதிப்பு இருக்கிறது. சனிக்கிழமை வேறு. எனவே அவ்வளவு சிறப்பான நாளாக 7 ராசிகளுக்கு இல்லை, 5 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு. யாருக்கு என்னங்கிறத நாங்கள் சொல்றோம். மேஷராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. வீம்பு, கர்வம், அலட்டல் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஓம் வசுதா தேவியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. சனி பகவான் 3 ராசிகளுக்கு தான் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அதுல ஒண்ணு உங்களுது, மறுக்கல. ஆனா ராகு உதவியா இல்லை, அதையும் மறந்துடாதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு. 26 பகுதிகள் படிச்சு பாருங்க. தயவுசெய்து அரை மணி நேரமாவது படிங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் உளுந்து வடை அல்லது உளுந்துல ஏதாவது இட்லி தோசை உளுந்து இருக்கிறதா பார்த்து கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ஏன் உளுந்து ராகுக்குரிய தானியம். அதனாலதான் ஆஞ்சநேயரை வடைமாலையில தரிசித்தால் ராகு தோஷம் விலகும் என்று சொல்லுகிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ராகு இன்னும் 1 வருடத்திற்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிற 3 ராசிகள்ல உங்களது ஒண்ணு. சந்திரன் உதவி செய்கிறார். மனோதிடம் இருக்கு, ஜெயிக்கிறீங்க. திருஷ்டி இருக்கு. அதனால மனசுல ஓம் காலகனே போற்றி, காலகனே போற்றி இந்த மந்திரத்தை ஓட விடுங்க. நல்லது. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். நியாயமும் தர்மமும் உங்களுடைய செயல்களிலே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நீல நிற துணி கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஒரு நல்ல புத்தகம் படிங்க. எது சார் நல்ல புத்தகம்? நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிற பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு, வழக்கு, தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? ஓம் தஷனே போற்றி இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும். நிதானம் பொறுமை. சனி உதவியாக இல்லை, ராகு உதவியாக இல்லை என்பதனால் கவனம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு. 26 பகுதிகள் படிச்சு பாருங்க. தயவுசெய்து அரை மணி நேரமாவது படிங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் உளுந்து வடை அல்லது உளுந்துல ஏதாவது இட்லி தோசை உளுந்து இருக்கிறதா பார்த்து கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ஏன் உளுந்து ராகுக்குரிய தானியம். அதனாலதான் ஆஞ்சநேயரை வடைமாலையில தரிசித்தால் ராகு தோஷம் விலகும் என்று சொல்லுகிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஜெயிக்கிறீர்கள். வெற்றி அதிகம். நல்ல நாள், சந்தோஷம். நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். உங்களுடைய பொறுமை ஜெயிக்கும். ஆனால் அஷ்டம சனி, 9ல ராகு. அதுக்காக ஒரு மந்திர மனசுல ஓடிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நீலா தேவியே போற்றி, நீலா தேவியே போற்றி, நாகா தேவியே போற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சிம்ம ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், சந்தோஷம். ஆனால் சனி ராகு 2 பேரும் உதவியா இல்லை. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. சனி ராகுக்கு பரிகாரம் பண்ணணும். என்ன பண்றதுங்கிறதுன்னா மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் துர்வாசரே போற்றி. சனி பகவானை ஓங்கி முட்டியிலே அடித்த முனிவர் துர்வாசர். திரௌபதியே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க. நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நியாயமும் தர்மமும் உங்களுடைய செயல்களிலே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நீல நிற துணி கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஒரு நல்ல புத்தகம் படிங்க. எது சார் நல்ல புத்தகம்? நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிற பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. சனி இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்யற 3 ராசிகள்ல உங்களுது ஒண்ணு. சூப்பர், பிரமாதம். சந்திரன் உதவி செய்யறார். ஜெயிக்கிறீங்க. ராகு தான் உதவியா இல்ல. அதுக்காக மனசுல ஒரு மந்திரம் ஓட விடுங்க. ஓம் ஓம் நாகேஸ்வரமே போற்றி, நந்தகமே போற்றி சொல்லுங்க. நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நியாயமும் தர்மமும் உங்களுடைய செயல்களிலே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நீல நிற துணி கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஒரு நல்ல புத்தகம் படிங்க. எது சார் நல்ல புத்தகம்? நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிற பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. நியாயமும் தர்மமும் உங்களுடைய செயல்களிலே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நீல நிற துணி கொடுங்க.
காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஒரு நல்ல புத்தகம் படிங்க. எது சார் நல்ல புத்தகம்? நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிற பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. துளாராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகள் செய்யறதுலேயே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி. யதுனா வம்சம், கர்ணன் அல்ல, கண்ணனோட வம்சம் யது. உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், சித்திரைக்கு, சுவாதிக்கு, விசாகத்துக்கு. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், நிலாவுக்கும் தீபம் காட்டணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம், ஜாக்கிரதை. புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யாது, கவனம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு, 26 பகுதிகள் படிச்சு பாருங்க. தயவுசெய்து அரை மணி நேரமாவது படிங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும், நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் உளுந்து வடை அல்லது உளுந்துல ஏதாவது இட்லி, தோசை, உளுந்து இருக்கிறதா பார்த்து கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன் உளுந்து? உளுந்து ராகுக்குரிய தானியம். அதனாலதான் ஆஞ்சநேயரை வடைமாலையில தரிசித்தால் ராகு தோஷம் விலகும் என்று சொல்லுகிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஏன்? அர்த்தாஷ்டமச்சனி, பஞ்சம ராகு. அதனால ஓம் ஓம் கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். நியாயமும் தர்மமும் உங்களுடைய செயல்களிலே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நீல நிற துணி கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஒரு நல்ல புத்தகம் படிங்க. எது சார் நல்ல புத்தகம்? நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிற பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சனி இன்னும் 2 வருஷத்துக்கு 3 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அதில் ஒன்று உங்களுக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். மனசில் மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, காலகனே போற்றி. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. சிக்கனம் பார்க்காம எள்ளு கலந்த சோறு, பால் சோறு, தயிர் சோறு, மோர் சோறு, ஏதோ ஒன்று ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. தமிழருவி மணியனுடைய புத்தகம், நல்ல புத்தகம் இருக்கிறது. எங்கே போகிறோம் நாம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க ஏழைகளுக்கு. கருப்பு துணி கொடுங்க தானமா. மகர ராசிக்கார நேயர்களை, 7.5 சனியில கழிஞ்சிட்டு வருது, பாதச்சனி குறைஞ்சிக்கிட்டே வருது, தொல்லை. ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. ராகு உதவியாக இருக்கிறார். இன்னும் 1 வருஷத்துக்கு 3 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அதில் ஒன்று உங்களுது, சூப்பர். மொத்தத்தில் சனி ராகு ஓகே, சந்திரன் ஓகே இல்லை. அதனால இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. பிடிவாதம், கர்வம் அதிகமாக இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி. ராமானுஜர் ஆதிசேஷனோட அம்சம். ராமானுஜரே போற்றி, எம்பாரே போற்றி. எம்பார் ராமானுஜருடைய உறவினர், பெரிய மகான், வைணவ மகான். சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு, சிவப்பு. சிக்கனம் பார்க்காம எள்ளு கலந்த சோறு, பால் சோறு, தயிர் சோறு, மோர் சோறு, ஏதோ ஒன்று ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. தமிழருவி மணியனுடைய புத்தகம், நல்ல புத்தகம் இருக்கிறது. எங்கே போகிறோம் நாம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க ஏழைகளுக்கு. கருப்பு துணி கொடுங்க தானமா. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி, ராகு 2ல, சந்திரன் உதவி இல்லை. மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யல, ஜாக்கிரதை, நிதானம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் வீரணியே போற்றி, வீரணியே போற்றி, அசிக்னியே போற்றி. அசிக்னி சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு, சிவப்பு. சிக்கனம் பார்க்காம எள்ளு கலந்த சோறு, பால் சோறு, தயிர் சோறு, மோர் சோறு, ஏதோ ஒன்று ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. தமிழருவி மணியனுடைய புத்தகம், நல்ல புத்தகம் இருக்கிறது. எங்கே போகிறோம் நாம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க ஏழைகளுக்கு. கருப்பு துணி கொடுங்க தானமா. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி, ராசியிலேயே ராகு. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். நிதானமா இருங்க, வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, கருணாம்பாளே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு, சிவப்பு. சிக்கனம் பார்க்காம
எள்ளு கலந்த சோறு, பால் சோறு, தயிர் சோறு, மோர் சோறு, ஏதோ ஒன்று ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. தமிழருவி மணியனுடைய புத்தகம், நல்ல புத்தகம் இருக்கிறது. எங்கே போகிறோம் நாம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க ஏழைகளுக்கு. கருப்பு துணி கொடுங்க தானமா. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.